ஓகே, தமிழ்நாட்டுல அமைய போற இந்த புதிய கூட்டணி அரசியல்ல ஒரு பெரிய கேம் சேஞ்சர் எப்படின்னு பார்க்கலாமா? இப்போதைக்கு மிகப்பெரிய ஹாட் டாபிக் டிவிகே தலைவர் விஜய் முதல் முறையா சீஃப் மினிஸ்டரா பதவியேற்க போறதுதான். ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. டிஎம்கேக்கு தனிப்பெரும் கட்சியா இருந்தாலும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. இதுக்காகவே காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் அப்புறம் விசிகன்னு முக்கிய கட்சிகள் கிட்ட அவங்க ஓப்பனா ஆதரவு கேட்டிருக்காங்க. இதுல முதல் சக்சஸ் காங்கிரஸ் கட்சி தங்களோட 5 எம்எல்ஏக்களோட டிவிகேவுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதே சமயம் சிபிஐ, சிபிஎம் 2 கட்சிகளுமே தலா 2 எம்எல்ஏக்களை கையில வச்சிருக்காங்க. இன்னைக்கு நடந்த தீவிரமான பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த 2 இடதுசாரி கட்சிகளும் டிவிகேவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை தந்துட்டாங்க. இப்போ இடதுசாரிகள் சப்போர்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா விசிகே என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு ஒட்டுமொத்த தமிழகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த விறுவிறுப்புல விசிகே தங்களோட ஃபைனல் முடிவை இன்னைக்கு நைட் இல்லன்னா நாளைக்குள்ள அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆளுங்கட்சி கூட்டணி இப்படி செட் ஆக இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளும் தங்களோட எல்லையை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்றாங்க. தேர்தல் முடிவுகளை ஏத்துக்கிட்டாலும் டிவிகே கூட கூட்டணி வைக்க விரும்பலன்னு மாநில பாஜக தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. சோ தமிழ்நாட்டு அரசியலையே தீர்மானிக்க போற இந்த புதிய கூட்டணியில விசிகா இணைவாங்களா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே.